நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அதிகமாக காணப்படும் செய்திகள் குறித்து வாட்ஸ்அப் பகுதியில் பார்க்கலாம். அதனை விளக்குகிறார் லாவண்யா. லாவண்யா, சமூக வலைதளங்களில் இப்போ பரவலாக காணப்படும் செய்திகள் என்னென்ன? நிச்சயமாக வசந்த், தற்போது சமூக வலைதளங்களில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உடல்நலை குறைவு காரணமாக டெல்லியில் இருக்கும் கங்காராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. தற்பொழுது அவங்களோட உடல்நிலை முன்னேறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் 2 நாள் அப்சர்வேஷன்ஸ்க்கு அப்புறம் அவங்க டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் மருத்துவர்கள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றியான செய்தி அதிக அளவில் பார்க்கப்படுது. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பிஜேபியோட தேசிய தலைவர் அமித்ஷா 2 நாள் பயணமாக சென்னை வந்திருந்தார். இந்த நிலையில் டிஎம்கேயோட முன்னாள் மத்திய மந்திரி நெப்போலியன் பிஜேபியில் சேர்ந்திருக்காரு. அது தொடர்பான செய்தி அதிக அளவில் ட்வீட் ஆகிட்டு இருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் ஆர்மி ஸ்கூலில் நடந்த தாக்குதலுக்கு அப்புறமா நிறைய தீவிரவாதிகள் கொல்லப்பட்டு வருவாங்க. இந்த நிலையில் 4 தீவிரவாதிகள் நேற்று தூக்கு தண்டனை விதிச்சிருக்காங்க. இது தொடர்பான செய்தி நம்ம பார்க்குறோம். அவங்க தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. இந்த விஷயமும் அதிக அளவில் பரவலாக பேசப்பட்டு வருது. பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிரான நாடாக உருவெடுத்துட்டு வருது இந்த ஆர்மி ஸ்கூல் தாக்குதலுக்கு அப்புறமா அப்படிங்கிற மாதிரியான ட்வீட் அதிக மக்கள் சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டில் நேற்று ஹாப்பி ஷார்ட்டஸ்ட் கேர்ள் அப்ரிசியேஷன் டேன்ற மாதிரி ஒரு டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கு பிடித்த ரொம்ப ஷார்ட்டான கேர்ள்ன்ற மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச ஷார்ட்டஸ்ட் கேர்ள்ஸோட ஃபோட்டோஸ் போட்டுட்ருக்காங்க. அதில் ஒருத்தவங்களோட ஃபோட்டோ நம்ம பார்க்குறோம். அடுத்த விஷயம் என்னென்னா, வி சப்போர்ட் பிகேன்ற ஹேஷ்டேக் ஃபெமிலியர் ஆகிட்டே வருது. பிகே படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆகுது. இந்த 3 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் இந்த படத்தை அதிக அளவு மக்கள் பார்த்துட்டு வராங்க. வி சப்போர்ட் பிகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ட்விட்டரில் அதிகமாக பேசப்பட்டுட்டு வர விஷயமா இருக்குது. அதனை தொடர்ந்து நம்ம இந்தியாவில் எப்படி ஐபிஎல் T20 மேட்ச், அதாவது உள்ளூரில் T20 மேட்சஸ் நடக்குதோ, அதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலையும் T20 மேட்சஸ் நடக்குது. இதில் பல்வேறு நாடுகள்லேருந்து பிளேயர்ஸ் பங்கேற்றிருக்காங்க. இதில் குறிப்பாக பார்க்க போனோம்னா, இங்கிலாண்டோட ஆல்ரவுண்டர் ஃப்ளின்டாஃப் இந்த போட்டியில் பங்கேற்றாரு. ஆனால் அவர் அவர் ஆல்ரவுண்டராக இருந்தாலும் ஒரு விக்கெட்டும் எடுக்கல. அதே போல் ஒரு ரன் கூட டக் அவுட் ஆயிருக்காரு. இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அதிக அளவில் சமூக வலைதளங்களில் டாப் ட்ரெண்டிங்காக இருக்குது வசந்த். நன்றி லாவண்யா. நன்றி வசந்த்.